தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட விவகாரங்களை பேச அனுமதிப்பதில்லை என எதிர்க்கட்சிகள் புகார். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவு. ஆதார் கார்டுக்கு பிரதமர் மோடி இலவசமாக தங்கம் வழங்க இருப்பதாக சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ உண்மை அல்ல என்றும் யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் மத்திய அரசு எச்சரிக்கை. தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து கேசவ விநாயகம் மாற்றம். அண்ணாமலை முன்வைத்த குற்றச்சாட்டு அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல். தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் இன்று ஆலோசனை. காணொலியில் தனித்தனியாக தொகுதி விவரங்களை கேட்டறிகிறார். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கை திரும்பப் பெறும் படக்குழு. நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் நாட்டு பிரச்சினைகளை பேச சபாநாயகர் அனுமதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆனால் இதற்கு அனுமதி மறுக்கப்படுவதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவுகிறது. இதனிடையே ராகுல் தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. அவையில் எதிர்க்கட்சிகளை பேச விடாமல் தடுப்பது, பிரதமர் மோடியை பெண் எம்பிக்கள் தாக்க முயன்றதாக குற்றம் சாட்டியது, 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் திமுக எம்பி TR பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமர் மோடியை காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் தாக்க முயன்றதாக சபாநாயகர் ஓம் பிர்லா முன்வைத்த குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சபாநாயகருக்கு விளக்க கடிதம் அளித்துள்ளனர். எதிர்க்கட்சிகளின் கேள்விகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமலேயே பிரதமர் அவைக்கு வரவில்லை என்றும் இது ஒரு பயத்தின் வெளிப்பாடு என்றும் பெண் எம்பிக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆதார் அட்டைக்கு இலவசமாக தங்கம் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள மத்திய அரசின் தகவல் சரிபார்ப்பகம் அந்த வீடியோ முற்றிலும் போலியானது என்று தெரிவித்திருக்கிறது. இதை யாரும் நம்பி பண மோசடியில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எனவும் அதிகாரப்பூர்வ தகவலுக்கு அரசின் இணையதளத்தை பார்க்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் பதவியில் இருந்த கேசவ விநாயகம் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். அண்ணாமலை தரப்பு வைத்த குற்றச்சாட்டின் காரணமாகவே இந்த மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அண்மை காலமாக அண்ணாமலை கட்சி நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. தேர்தல் பொறுப்பாளர் பதவியில் இருந்தும் அவர் விலகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களுடன் விஜய் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காணொலி வாயிலாக தனித்தனியாக அவர் ஆலோசனை நடத்துகிறார். ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள பலம் பலவீனம் குறித்து அவர் கேட்டறிகிறார். மேலும் தேர்தல் பணிகளை துரிதப்படுத்துவது தொடர்பான அறிவுரைகளையும் விஜய் வழங்குகிறார். ஜனநாயகன் பட தணிக்கை சான்றிதழ் தொடர்பாக தொடர்ந்த வழக்கை படக்குழு திரும்ப பெற முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக விசாரிக்கப்பட்டு இன்று காலையே தீர்ப்பு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்ப்பு வந்தவுடன் ஜனநாயகன் ரிலீஸ் குறித்து படக்குழு அறிவிப்பு வெளியிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.